இறைவனின் ஆலயத்தில் இன்னிசை கீதங்களால் இறைப்புகழ் பாடிடுவோம், நாம் திருப்பலி செலுத்திடுவோம். இறைவனின் ஆலயத்தில் பலியிலெல்லாம் உயர்ந்த பலி இயேசுவின் தியாக பலி. படைத்தவரே படைப்பிற்காக தன்னுயிர் தந்த பலி. திருப்பலியின் திருவருளை தினம் தினம் பேற்றிடவே மனதில் மாசினை களைந்து மன்னனை பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். பேய்களின் தலைவனான பெயல்செபூலை கொண்டு இவன் பேய்களை ஒட்டுகின்றான் என்ற குற்றச்சாட்டு இயேசுவின் மீது தொடுக்கப்படுகின்றது. இயேசு தன்னுடைய அதிகாரத்தையும் வல்லமையையும் தீய ஆவிகளின் மீது வெளிப்படுத்தி அவற்றை வெளியேற்றினார் என்பதை அழுத்தம் திருத்தமாக எடுத்து கூறுகின்றார். இன்றைக்கு இயேசுவினுடைய அதிகாரத்தின் மீது வல்லமையின் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்கள் குணம் பெறுவார்கள், சுகம் பெறுவார்கள், புதிய வாழ்க்கைக்கு மனம் திரும்புவார்கள். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட உள்ளத்தோடும் எண்ணத்தோடும் ஆண்டவர் இயேசுவை அணுகி கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மறை சாட்சியான புனித வின்சென்ட் தமது உடலை வருத்திய துன்பங்களை எல்லாம் உம்மீது கொண்ட ஆற்றல் மிக்க அன்பினால் வென்றார். அதனால் அதே அன்பை எங்கள் இதயங்களும் பெற்றுக்கொள்ள உம்முடைய ஆவியை கனிவுடன் எம்மீது பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இன்றைய திருப்பலியானது குண்டுகாட்டார் வீடு பிரான்சிஸ் ஆசிரியர் கருத்துப்படி நன்றியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். நீயே என் மக்களுக்கு இஸ்ரவேலுக்கு ஆயனாக இருப்பாய். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 1-7 மற்றும் 10ஆம் இறைவார்த்தைகள். அந்நாட்களில் இஸ்ரவேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது, நாங்கள் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரவேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரவேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரவேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரவேலின் பெரியோர்கள் எல்லோரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரவேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். 30 வயதில் அரசனான தாவீது 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். எபிரோனில் தங்கி யூதாவை 7 ஆண்டுகள் 6 மாதங்கள், பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரேல் யூதாவை 33 ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார். அரசரும் அவருடைய ஆள்களும் அம்மண்ணின் மைந்தர் எபூசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கே வர முடியாது, பார்வையற்றவரும் முடவரும் கூட உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள், அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றனர். இருப்பினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர். தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவரோடு இருக்கும். முற்காலத்தில் பற்றுமிகு அடியாருக்கு நீர் காட்சி தந்து கூறியது, வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்களினின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன். பல்லவி. என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திரு தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்போதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். பல்லவி. என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். அவன் கையை கடல் வரைக்கும், அவன் வலக்கையை ஆறுகள் வரைக்கும் எட்டச் செய்வேன். பல்லவி. என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 3. இறைவாக்கியங்கள் 22 முதல் 30 முடிய. அக்காலத்தில் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும், பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர்.
ஆகவே இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது: சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கெதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கெதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் மீது குற்றம் சாட்டும் நோக்குடன் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இயேசுவினுடைய போதனையை கேட்டு மக்கள் மனம் மாறுகின்றார்கள், அவர் பின் செல்லுகின்றார்கள். ஒரு மாபெரும் மக்கள் கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்தொடர்கின்றது. இப்படி பல்வேறு காரியங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மக்கள் கூட்டம் செல்வதை பார்த்து இந்த பரிசேயர்களாலும் மறைநூல் அறிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, ஜீரணிக்கவும் முடியவில்லை. எனவே இந்த இயேசுவின் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்த வேண்டும். வெறுமனே அந்த குற்றச்சாட்டு எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே இயேசுவின் மீது குற்றம் சாட்டுவதற்கு சரியான ஒரு காரணத்தை அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதுல ஒண்ணுதான், இவன் பேய்களின் தலைவனான பெயல்செபூலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் என்றும் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். பெயல்செபூல் பேய்களினுடைய தலைவன். தீய ஆவி இந்த மனிதனிடம் இருக்கின்றது என்று சொன்னால் மக்கள் அவரை விட்டு விலகுவார்கள் என்று நினைத்து இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அடுத்தது, அவருடைய போதனை தவறானது என்பதை சுட்டி காட்டுவதற்கு இவன் தீய ஆவியினுடைய உந்துதலிலும் அதனுடைய பின்னணியிலும் போதிக்கின்றான் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். எனவே அதிகாரத்தில் இருந்தவர்கள் அந்த குற்றச்சாட்டை இயேசுவின் மீது சுமத்துகின்றார்கள். இது அவங்களுடைய உள்நோக்கம். தீய ஆவி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எந்த மனிதர்களும் இயேசுவிடம் சென்று ஆலோசனை கேட்க மாட்டார்கள், இயேசுவினுடைய போதனையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவன் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகின்றான் என்றால் எந்த மனிதரும் தங்களுடைய இயலாமையை இயேசுவிடம் சென்று சொல்ல மாட்டார்கள் அல்லது எந்த விண்ணப்பத்தையும் வைக்க மாட்டார்கள். எனவே மக்களை இயேசுவிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் ஆழமாக இருந்தது. எனவே இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் புகுத்துகின்றார்கள். அப்பொழுதுதான் இயேசு பதிலை கொடுக்கின்றார். பலமுறை இவர்கள் தொடுத்த விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்காத இயேசு இந்த முறை பதில் கொடுக்கின்றார். சாத்தான் எப்படி சாத்தானை ஓட்ட முடியும்? சாத்தான் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு ஒன்று கூடுமே ஒழிய மாறாக சாத்தான்
அந்த சாத்தானை விரட்டுவதற்கு எதிராக பிளவுபடாது. இயேசு விளக்குகின்றார். அப்ப இயேசுவனுடைய அதிகாரம் தீயாவியிடமிருந்து வந்ததல்ல, மாறாக கடவுளிடமிருந்து வந்த அதிகாரம், தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்ட அதிகாரம். எனவேதான் இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஆண்டவர் இயேசு இந்த வாதத்தை முன்வைக்கின்றார். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு படி மேலே செல்லுகின்றார். என்ன அப்படின்னா, தூய ஆவியானவருக்கு, என்னால் வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு தூய ஆவியானவருக்கு எதிரானது. தீய ஆவிகளை ஓட்டுவதற்கு தூய ஆவியானவர் வல்லமையோடு செயல்படுவார். எனவே வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு தீய ஆவியை கொண்டு இவன் தீய ஆவியை ஓட்டுகின்றான். இந்த குற்றச்சாட்டை தூய ஆவியானவருக்கு எதிராக அவர்கள் வைக்கின்றார்கள். எனவே தூய ஆவியானவருக்கு எதிரான எந்த பழிப்புரையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, அவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள். இந்த ஒரு கருத்தை வலுவாக முன்வைக்கின்றார். இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இயேசுவை, இயேசுவினுடைய செயல்களை, அவருடைய போதனையை, தூய ஆவியினுடைய வல்லமையை. நாமும் பல நேரங்களிலே இதே பரிசேய மறைநூல் பரம்பரையை போன்று பல நேரங்களிலே அடுத்தவர்களை அடிமைப்படுத்துவதற்கும் அல்லது அடுத்தவர்களுடைய பெயரை கெடுப்பதற்கும் ஒருவேளை முயன்றால் இதே குற்றச்சாட்டு நம்மீது வைக்கப்படும். இன்றைக்கு சிந்திப்போம், இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், தூய ஆவியானவரை ஏற்றுக்கொள்வோம். மாறாக பொறாமையில் எழுகின்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு நம்முடைய இலக்கை நோக்கி நாம் பயணிப்போம். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்த முன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்த முன் பாதையிலே, நின் சித்தம் போல் உம் கரத்தால், நின் சித்தம் போல் உம் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும்.
வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இயேசு நீர் ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் நெஞ்சத்தில் நிறைந்திடும் இன்னருள் ஜோதே, என் நெஞ்சத்தில் நிறைந்திடும் இன்னருள் ஜோதே, என்னுள்ளம் மகிழவே, என்னுள்ளம் மகிழவே, வளமை நீமை அளிக்க வந்து என் நெஞ்சத்தில் நிறைந்திடும் என்னருள் ஜோதி. வாடிய நெஞ்சத்திலே வசந்தம் நிறைந்தது, வாழ்வை அளிக்கும் உணவே வருக எந்த நுள்ளம், வாழ்வை அளிக்கும் உணவே வருக எந்த நுள்ளம். பாவம் போக்கி பாவி என்னை வாழ வைத்த எந்தன் தேவா, என் நெஞ்சத்தில் நிறைந்திடும் இன்னருள் ஜோதி. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கன்னியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயார் செய் முற்பவமற்றாய், ஆதி இல்லாதோனை மாதே நீ பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.